ஹாய் செல்வீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பேய் மாதிரி ஹேர் கட் வச்சுட்டாங்க. ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ண தான் போகிறோம். ஏன்னா வந்து இவங்க தான் கேட்டிருந்தாங்க, ஏன்னா கட் பண்ண கூப்பிட்டு போன்னு ஒரு வாரமாக கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து முடி கட் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. நாளாக குளிச்சுட்டேன், இவங்க வந்து தான் குளிப்பாங்க. ஸோ வந்து எப்படி கட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்கன்றது ஃபுல்லாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஏறி உட்காந்து போகலாம். போகலாம் வாங்க. கடைக்கு முடி வரணும். அவங்களுக்கு வந்து தலை வலிக்கும், முடி வந்து ரொம்ப இருந்தால் தலை வலிக்கும். ஸோ வந்து அதனால தான் இப்போ நம்ம சரி பரவாயில்ல கிளம்பிடலான்னு சொல்லிட்டு, டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மணி. நல்லா கிளம்பிட்டோம். மைக்கே எடுத்து வரல. ஓகே, போயிட்டு நாங்கள் காட்டுறோம். நீயா பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க, மாட்டிக்கிட்டியா? ரொம்ப ஷார்ட்டாக வெட்டினா மூஞ்சி குட்டியாக இருக்கு உனக்கு. சொல்லு, கொஞ்சம் ஷார்ட், ரொம்ப வெட்டாதீங்கன்னு. வளர்ந்துருது, என்ன பண்ணுறது? முடி வளர்ந்துருது, அப்புறம் வெறியா வரும். எங்க இருக்கு? ஐ, இந்தா இருக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. என் குட்டி என்ன பேசுறீங்க? கொஞ்சம் ஆமாம், ஹிந்தியில் யாரெல்லாம் பேச தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்களே, இதில் தெரிஞ்சுப்பாங்க. பேசுங்க. இந்த ஹேர் ஸ்டைலு, இந்த ரோபோ வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கு. ஏன் வந்து குட்டி ஷார்ட்டாக வெட்டுறாங்கன்னா, டக்குன்னு 1 மந்த்லேயே அப்படியே நல்லா வளர்ந்துருது நிறையா. நீங்களே பார்ப்பீங்க பாருங்களேன், நெக்ஸ்ட் மந்த்தில் எப்படி வளரும்னு. அதனால தான் ரொம்ப ஷார்ட்டாக வெட்டுறாங்க இவங்க. ஸோ நிறைய வாட்டி வெட்டிட்டு வந்துடுவேன், வீடியோஸ் போடவே மாட்டேன். நிறைய பேர் வந்து குட்டி ஹேர் ஸ்டைலாக எப்படி வெட்டுறாங்கன்னு இந்த வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் போடுறேன். சொல்லு. இல்லைன்னா போடவே மாட்டேன். எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஹேர் ஸ்டைலில்? நல்லா இருக்கா? முடி வளர்ந்தா நல்லாவே தெரியும். அது இல்லை, உனக்கு மெயினாக தலைவலிக்குது தானே, ஒரு மாதிரி இருக்காங்க தலைவலியில், அதனால தான். ஓகே, बात करके जाता है ना, नहीं तो फिर बाद में कुछ बोले वो लोग, वो ज़्यादा करते हैं, इसके लिए रुक के हम लोग बात करके ही जाते हैं. फैन फॉलोइंग है ना, फैन फॉलोइंग पे इसका चल रहा है ना, तो उसे ने समझोगे फिर क्या फायदा? वही तो
ये कब एडिट होगा ब्लॉग में? ये आज हो जाएगा आगे एडिट करो कंप्यूटर में कर ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைன் போடலான்னு தான் பார்க்குறேன், எனக்கு ஆனால் அதெல்லாம் பிடிக்காது. அதனால வாங்க இதே சிம்பிளாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். லைன் போட்டாலாம் நல்லா இருக்காது. அதெல்லாம் ஏதோ பொறுக்கி பசங்க பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. இப்போ மட்டும் நான் தான் நேற்று எழுதி ஒட்டியிருக்கேன் என்னன்னு. லைன் போட்டால் நல்லா இருக்கு. கடை பார்க்க நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லாக. தெரியல, நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். हेयर शो कराओ अपने सर में, हेयर में डेंट हो रहा ना, हेयर थोड़ा ड्राई हो रहा ना, कराओ थोड़ा अच्छा रहेगा, क्लीन हो जाएगा, उसके में बताएगा तो हेयर कुटी அப்படியே இருக்கு. நல்லா இருக்காமோ? லைன் ஏதாவது போடுவேன். நல்லா தான் இருக்கேன். ஓகேல, இது நல்லா தானே இருக்கு. बोलो हेयर शो करो क्या? क्या हेयर ஹேர் स्पा ஸ்டைல் பாருங்க, वो சூப்பராக இருக்குல்ல. करेगा ना, वो हेयर वॉश करेगा, हेयर वॉश पे क्रीम है, क्रीम करे मसाज करेगा, उसका मसाज करके जो डेंड्रफ हेयर हो रहा ना, ड्राई हो रहा क्लीन हो जाएगा. वो कितना है? उसका जो एक ब्लाउज का 650 से स्टार्टिंग है, 650 भी है, 850 भी है उसका. फिर वो थोड़ा अच्छा रहे, मेंटेन रहेगा उसका. நான் ஏதாச்சும் க்ரீம் போட சொல்கிறாங்களா? ஹேர் வாஷ் ड्राई हो रहा ना, वो हेयर क्लीन रहेगा. போட்டுக்கோ, இருந்தா கூட போயிடுமா? உனக்கு அதெல்லாம் இல்லை தான். இருக்குதுன்றானே. ड्राई हो रहा ना, शाइनिंग नहीं है अभी, करोगे थोड़ा शाइनिंग रहेगा. अच्छा रहेगा. நீ ஷைனிங்கா இருக்கும். என்ன போட்டுக்கோ. Yes. कराओ अच्छा रहेगा. ஏன் வேணா போட்டுக்கோ. उसके अंदर मसाज भी है. பைசா என்னடா இப்போ இது வாங்கடா. வீடியோவில் பைசா இல்லை, குட்டி கிட்ட பைசா இல்லை. நல்லா இருக்கும். லைன் போட்டா நல்லா இருக்கும். இது உனக்கு பார்த்து பழகிடுச்சு, இது நல்லா இருக்கு. இப்படி திரும்ப கட்டு. ஏன் சிரியா அப்பாவி போல இருக்கு. ஓகே, இந்த ஜெல்லா பையா கடை. இது ஜெல்லா ஆயிலா? जेल जेला ये जेल डालेगा तो खड़ा हो जाता है. खड़ा हो जाएगा जेल डाल. कितने का वो? 120 है. 120. 120 தான் வாங்கிக்க. ये जेल लगाओगे तो पूरा खड़ा हो जाएगा. 120 रुपीस वांग के. अब शूटिंग करने जाओगे ना जैसे अभी शूटिंग करा जा रहा हो बाहर में अर्जेंट में पूरा बाल खड़ा हो जाएगा. जैसे भी खड़ा हो गया ना ऐसे रहेगा. எங்கனா போனா கலையாதுன்னு சொல்றாங்க தானே. கரெக்ட் கரெக்ட். கண்டுபிடிக்கிற உனக்கு எழுதிக்கிறதா? பைக்ல எல்லாம் போனா பறக்காதுன்னு சொல்றாங்களா? ठीक है ना. அதான் வாங்கிக்க 120 கொடுத்து. நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கும். வாங்கிக்கலாம் ஜெல்லு. நல்லா இருக்கு, வாங்கிக்க. நீ தான் அப்பப்போ ஏதோ போட்டு கால் அடிக்கிற ஸ்ப்ரேலாம் போட்டாங்க. ஃபேஷியல் எனக்கு வேணும் குட்டி. எவ்வளோ ஃபேஷியல்? फेशियल करने का तो आप चेक करोगे उसका 650 स्टार्टिंग है. 650 स्टार्टिंग है. 650
ஐயோயோ 650 காய்ஸ். 650 ஸ்டார்டிங் 799 899 99 1000 காட்டுங்க 100 அது ஃபேஸ் பாருங்க. बोलो बोलो जल्दी बोलो. ஃபேஷியல் பண்ணி நீ எங்கே போகிற? நீ வா, ஃபேஷியலுக்குலாம் அமௌண்ட் இல்லை, நீ க்ரீம் வாங்கிக்கோ. अमाउंट आया नहीं क्या तुम्हारा मंथली? என்னவா அமௌண்ட் வரலன்னு கேட்குறாங்க. இந்த மந்தா? வரல. बैंक घाटे में चल रहा है. बैंक के घाटे में चल रहा है. बहुत घाटे में चल रहा है. दिया सब வரத்துக்கு போகிறதுக்கே கரெக்டாக सोने का இருக்கு. दुकान में सब गिरी रखे थे ना, वो सब ले ली. காட்டு ஃபைனலா. ஃபைனலாக நல்லா இருக்கான்னு பாருங்க. இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? அது இவன் தான் வெட்டி விட்டான். நல்லா இருக்கான்னு மறக்காம. நான் இந்த கடைக்கு தான் ரெகுலராக வருவேன். இங்கே நல்லா வெட்டுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆயில் மசாஜ் கூட பண்ணியிருந்தேன். அப்போ வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் 2 பேருமே ஆயில் மசாஜ்லாம் பண்ணியிருந்தோம். ஆமாம் இல்லை भैया, ऑयल मसाज भी मिल रहा है. जब भी वीडियो निकालने हम लोग भूल गए, बहुत टाइम हो गया था. अभी अच्छे से मिल गया ना वीडियो. ஓகே, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நல்லா இருக்கும். இந்த ஜெல்லு வாங்கினா நிற்கும் போலடி அழகா. அதான் சொன்னேன் வாங்கிக்கோ. 120 தானே? 120 ம் கொடுங்கடா भैया, அது கம்மி பண்ணி 100 கொடுக்க மாட்டேயா? डिस्काउंट दिया तुम्हारा. और कुछ होता नहीं ना? या 1 मिनट को तुम्हें वो दिखाता हूँ. नहीं अभी आप कहीं जाएंगे तभी यूज करना है, डेली यूज नहीं करना उसको. डेली नहीं करना. स्कैल्प में यूज नहीं करना, हेयर पर यूज करना है खाली. स्कैल्प में लगाना है, अंदर नहीं, खाली ऊपर ऊपर लगाना है. अच्छा, ये दिखा दो एक से. सिर्फ बाहर जाने का टाइमिंग करने का है. अभी हेलमेट लगाएंगे तो नीचे आ जाएगा ना. ये आप हेलमेट लगाओगे तो 1 मिलियन सुपर सब्सक्राइबर है. इसको चैनल में इंस्टाग्राम रहेगा. तो 3 लाख இந்த ஜெல்லு வாங்குனீங்கன்னா हमारे भी அழகா क्या? இப்படி முடி நிற்கும். குட்டி ஏஞ்சல் ये आपको देखो खुद कितने में இந்த மாதிரி இது போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிற்குமா. நான் அதனால வாங்க போகிறேன். ஃபாலோ பண்ணிடுவோம். ஓகே, இது வாங்கலாமா? எப்படி இருக்குன்னு பாருங்க. தலைமுடி நின்றுச்சுங்க, அழகாக நிற்கிதானா. கட்டு. இதோ முன்னாடி ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா இருக்கா? முன்னாடி தான் ஓகே. முன்னாடி நிற்கிறத காட்டாங்க பாருங்க, தெரியுதா? இன்னும் நம்ம அடுத்து போய் आईडी का स्टोरी लगाना. லகாத்தி. ஓகே, வாங்கிட்டாங்க. इंस्टाग्राम आईडी मेरा फॉलो कर देना. இந்த க்ரீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 120 பாருங்க. இது எதுக்குனாக்கா என் முடி இப்படி ஸ்டைனிங்காக நிற்கிறதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இதை க்ரீம் போட்டு தடவினீங்கன்னா அதுக்காக. எங்கேயோ போனால் தான் தடவணும், அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதான் இது. ஓகே, எப்படி இருந்துச்சு? ஹேர் கட்லாம் நல்லா இருக்கா? இப்போ நான் குளிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். குளிச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஹேர்லாம். ஓகே, பார்க்கலாம். பாய் பாய் பாய். बाय. ஆ, தேங்க்யூ. நம்ம இப்போ கிளம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். குட்டி வந்து குளிக்க போயிருக்காங்க. ஸோ அவங்க குளிச்சுட்டு வந்த பிறகு நம்ம வந்து ஃபைனலாக எப்படி இருக்குன்னு நம்ம காமிச்சிருவோம். அவங்க குளிச்சுட்டு வரட்டும். நான் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே குளிக்க போயிருக்காங்க. டைம் பார்த்தீங்களா, 3 மணிக்கு போனோம், 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஓகே, வெயிட் அண்ட் see. 15 minutes later. குளிச்சுட்டேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்து எப்படி இருக்கேன் பாருங்க. குளிச்சுட்டு வீடு அவளுக்கு காபி போட்டு ட்ரெஸ் வேறு சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஓகே, நான் டீலாம் போட்டு வந்துட்டேன், ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன். தான் உங்களுக்கு டீ கொடுத்துடலாம். என்னோட முடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் இன்னும் ஜெல்லு தடவலை. ஜெல்லு வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னாக்கா இதோ பாருங்க, இது வந்து இப்பதான் நான் குளிச்சேன் இல்லையா, முடி நிக்கிறதுக்காகவே இது. சொல்ல இப்போ வந்து தடவை வேணாம், இப்பதான் நான் குளிச்சுட்டு வந்தேன், கொஞ்சம் காயட்டும் அப்படின்றதுக்காக தான். இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்கா ஹேர் ஸ்டைல்? நல்லா இல்லைனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இல்லைன்னா கமெண்ட் பண்ணுமா. சட்டைலாம் நல்லா இருக்கா? புது சட்டை
ஓகேங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க வந்து ஜாலியா கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். என்ன சொல்றது, ஓகே. மெயினா உங்களோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னு மெயினா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நாங்க இப்ப காஃபி குடிக்க போறோம், நீங்களும் காஃபி குடிச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.